Good morning, friends. TNPSC Group 1 Mains examination Mains Foundation நம்ம introduction class பார்த்துட்டு இருக்கோம். So already நம்ம வந்து ஒரு 4 units வந்து complete பண்ணியிருந்தோம். Modern history, sociology, ethics, polity அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து 5th யூனிட் கூட எடுத்துக்கலாம். மொத்தம் 9 யூனிட் இருக்கு. அதாவது 1 2 3 1 2 3 1 2 3ன்னு சொல்லி இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் அப்படி யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி பொறுத்தவரையும் வந்து நமக்கு குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் வந்து நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட். ஸோ அதனால நம்ம இதில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்க்க போகிறோம். வந்து சோப்பியோ நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலராக. நம்ம இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணால் நம்ம வந்து நல்லா நோட்ஸ் மேக்கிங் பண்ணலாம், எப்படி நம்ம பெட்டராக வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமில் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு ஒரு சில தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிற ஸ்டூடெண்ட் வந்து பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகலை, நான் வந்து நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் தான் எழுத போகிறேன் அப்படின்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மெயின்ஸ் நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா நல்லது. காரணம் என்னன்னா நமக்கு சிலபஸ் ரொம்ப பெருசு. வந்து நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ் எடுத்தாலும் சரி, குரூப் 2 மெயின்ஸ் எடுத்தாலும் அந்த சிலபஸ் அப்படின்றது வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அப்படின்றதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே மாதிரி குரூப் 2 மெயின் சிலபஸும் நீங்கள் குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து முடியாத ஒரு டாஸ்காக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் முன்கூட்டியே வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நோட்ஸ் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 1 எக்ஸாம் வந்து கிராக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து நீங்கள் யார் கேட்டாலும் சரி தான், ஒன்று அவங்க ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் குரூப் 1 மெயின்ஸ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் குரூப் 2 மெயின்ஸ் அவங்க எழுதி கிளியர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைனா குரூப் 2 மெயின்ஸ் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க, செகண்ட் டைம் வந்து குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குரூப் 1 மெயின்ஸும் ஏற்கனவே எழுதுனவங்க தான் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே எழுதுனவங்க கிளியர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஸோ அவங்க ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி சரியாக நோட்ஸ் மேக்கிங் பண்ணல, சரியாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல, அதனால வந்து ஃபெயிலியர் ஆகி அந்த ஃபெயிலியர்லேருந்து லெசன் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாம நீங்கள் ஃபெயிலியர்லேருந்து லெசன் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நடக்கக்கூடாது. அப்படின்னா ப்ராப்பர் மெயின்ஸ் நோட்ஸ் மேக்கிங் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது பிஃபோர் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கரெக்டாக அதை நோக்கி நீங்கள் கொண்டு போகலாம் அண்ட் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் வெற்றி அடையலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அப்படி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை நான் ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் நான் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா மெயின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா 9 யூனிட் ரொம்ப பெருசு வந்து. ஸோ அந்த 9 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதே நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 7 யூனிட்ஸ் இருக்கு. அந்த 7 யூனிட்ஸும் இங்கே வந்து ஓவர்லாப் ஆகும் குரூப் 1 மெயின்ஸோட. ஸோ அப்போ மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம நோட்ஸ் மேக்கிங் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் அப்படின்றது இது மூணும் சேர்ந்தது தான் அப்படி பார்க்குறோம். இதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலை, நான் வெறும் நோட்ஸ் மட்டும் எடுக்கிறேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம சரியா எழுத முடியாமல் போயிட்டு டைம் பத்தாம போய் இன்கம்ப்ளீட்டா வந்து பேப்பர் வந்து கொடுத்து அதனால மார்க் குறைஞ்சி நம்ம சர்வீஸ் வாங்க முடியாம போயிடும். அதே நேரத்தில் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் ஆல் போகும்போது நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே ஐயோ இது எப்படி எழுதுறது, அப்படி எழுது, நம்ம படிச்சுட்டு வந்து இப்படி படிச்சுட்டு வந்துட்டோம், கேள்வி இப்படி கேட்டிருக்காங்களே எப்படி எழுதுறது, கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து 200 300 கொஸ்டின் நம்ம வந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படின்னு கிடைச்சிரும். ஈவன் நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு 500 கொஸ்டினுக்கான ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது நீங்க பண்ணிடுவீங்க வந்து இன்க்ளூடிங் வந்து நோட்ஸ் மேக்கிங் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல 500 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை தாண்டி கேள்வியே கிடையாது அப்படின்றது தான் உண்மை வந்து. ஸோ அப்போ நீங்க ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு 500 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் மேக்கிங் பண்ணி அதை வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அதுவே மோர் தென் சஃபிஷியன்ட் டு கிராக் திஸ் எக்ஸாம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அதை பண்றது அப்படின்றது வந்து ஒரு நாள் 2 நாள் 1 மாசத்துல பண்ண முடியாது. ஸோ அதை பண்றதுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதங்கள் 5 மாதங்கள் தேவைப்படும் மினிமம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து நம்ம இப்போ ஆகஸ்ட் 18 நம்ம ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து டிசம்பருக்குள்ள என்ன பண்ணலாம்னா ஒரு டீசென்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு நம்ம பண்ணிடலாம். வந்து திருப்பி அகைன் இந்த நோட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ரிவிஷன் பண்ணி நீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து தயாராகலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ இதுதான் பிளான்.
அதே மாதிரி பல மாணவர்கள் வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடந்துட்டு இருக்க அன்னைக்கே வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து என்ன சொன்னார்னா, every year TNBC going to conduct group 1, group 2, 2A and group 4 exam. அத கஷ்டமான எக்ஸாம் முதல்ல வைக்கிறது, ஈஸியான எக்ஸாம் கடைசியில் வைக்கிறது அப்படின்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ சம் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ்னால குரூப் 1க்கு அடுத்து குரூப் 4 வந்துருச்சு, அப்புறமா குரூப் 2 2A. ஆனா இதை மாத்தி நாங்க குரூப் 1 குரூப் 2 2A அதுக்கப்புறம் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எக்ஸாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு வந்து. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கேன், என்னால் குரூப் 1 முடியும் அப்படின்னா குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் 10th லெவலில் தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், நான் அதான் படிச்சிருக்கேன் அப்படின்னா குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் 2 2A வந்து குரூப் 1 ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க, குரூப் 4 ஸ்டூடெண்ட் எழுதுவாங்க அப்படின்றது டிஎன்பிஎஸ்சிக்கே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அப்போ நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படின்றது அடுத்த வருஷம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மாதங்களே நமக்கு எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரிலிம்ஸ். அதனால தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம முடிவு பண்ணியாச்சு, போனா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன், கவர்மெண்ட் ஆஃபீஸரா தான் போவேன், டெப்டி கலெக்டரா போவேன், டிஎஸ்பியா போவேன், குரூப் 2 ஆஃபீஸரா போவேன் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்கப்புறம் போட்டு எக்ஸாம் வருமா வராதா நடக்குமா இதெல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் வந்து யாருடைய வேலைன்னா டிஎன்பிசியோட வேலை, கவர்மெண்டோட வேலை. உங்க வேலை என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்க. அதே மாதிரி சிலபஸ் மாத்துவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட், வந்து சிலபஸ் மாத்தினது இப்போ மெயின்ஸ்க்கான சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம், இல்லை ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் என்னன்னா அப்படி மெர்ஜ் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப டாபிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னா கடந்த 20 வருஷமா சயின்ஸோட சிலபஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 90% அப்படியே தான் இருக்கு, மாறவே இல்லை. பாலிட்டியோட சிலபஸ் அப்படியே தான் இருக்கு லாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து. என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ 8 மார்க்கு 10 மார்க் ஆக்குறது, 12 மார்க்கு 15 மார்க் ஆக்குறது ரைட்டிங்ல அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன் ஏபிசிடி புதுசா ஒரு ஆப்ஷன் இ அப்படின்றது கொண்டு வந்திருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே பெருசா தலைகீழ் அப்படியே மாத்துற மாதிரி ஒண்ணுமே நடக்காது வந்து. ஸோ அதனால தேவையில்லாம போட்டு குழப்பிக்காதீங்க வந்து. பிளானர் வரட்டும், நான் அதுக்கப்புறம் பாக்குறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பாப்பீங்க, எக்ஸாம் பார்க்க தான் போறீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா பாஸ் பண்ணணும்னா யார் பாஸ் பண்ணுவாங்கன்னா முன்னாடியே படிக்கிறவங்க. அப்ப இந்த வருஷம் நல்லா படிச்சு ஜஸ்ட்ல போனவங்க எல்லாம் அடுத்த வருஷம் காம்படிஷன்ல வந்து உங்க கூட உட்காருவாங்க. ஸோ அப்ப இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறவங்க தான் திருப்பியும் வந்து அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுத போறாங்க. ஏன்னா இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போற எல்லாருக்குமே வேலை கிடைக்க போறது இல்லை வந்து. அதுல டாப் வந்து 70க்கு வந்து குரூப் 1 சர்வீஸ் வந்து கிடைக்க போகுது. அப்ப ரிமைனிங்லாம் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் வருவாங்க, உங்களோட தான் போட்டி போடுவாங்க. நீங்க இப்ப அவங்களோட நீங்க போட்டி போடணும்னா என்ன பண்ணணும், அவங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி மெயின்ஸ்க்கான நோட்ஸ் மேக்கிங் டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் ஆனாதான் அப்ப நம்ம காம்படிட்டர் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க தயாராகிறது தான் புத்திசாலித்தனம் வந்து. அப்ப உங்களுடைய காம்படிட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போறவங்க அடுத்த வருஷம் காம்படிட்டரா இருப்பாங்க. ஆமா ஆப்வியஸ்லி, ஏன்னா 1:10 அப்படின்ற ரேஷியோல இப்ப மெயின் ஸ்டூடெண்ட் வந்து எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ அப்ப அவங்க வந்து என்ன பண்ண இன்டர்வியூல 1:3 அப்படின்றதுல போவாங்க. அப்ப இன்டர்வியூ போய் 70 பேருக்கு வேலை கொடுத்துட்டு 210 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 70 பேருக்கு வேலை கிடைச்சிடும். மீதி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்ல அவங்க காம்படிஷன் வந்து இருப்பாங்க. அதுல ஏஜ் பாரானவங்க மட்டும் வர மாட்டாங்க, அது ரொம்ப மினிமமா தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏன்னா 39 வயசுலையும் எழுதலாம். அப்ப காம்படிஷன் அப்படின்னு எடுத்துட்டா 21 வயசுல இருந்து 39 வயசு வரையும் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் வந்து அந்த 18 இயர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப மெஜாரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் அந்த 17 வருஷம், கடைசி ஒரு வருஷம் இருக்கிறவங்க ஏஜ் பாரா இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்களோட போட்டி போடுவாங்க. அப்ப நம்ம காம்படிட்டர் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, எப்படி தயாராகிறாங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம தயாராகணும். ஸோ மோஸ்ட்லி 99% எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சர்வீஸ் வாங்குறது குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரை ஏற்கனவே மெயின்ஸ் எழுதினவங்க தான், அதுல எந்த ஒரு சந்தேகம் வேண்டியதில்லை. அப்ப நீங்க ஏற்கனவே மெயின்ஸ் எழுதினவங்களா நீங்க மாறணும்னா இந்த வருஷம் நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்களும் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட், திருப்பி ப்ரிலிம்ஸ் திருப்பி மெயின்ஸ். இந்த பேட்டர்ல போகும்போது டெஃபினட்டா நீங்க குரூப் 1 அண்ட் குரூப் 2 சர்வீஸ் வந்து வாங்கிடலாம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்லை. ஆனா நான் ப்ரிலிம்ஸ் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் பாக்குறேன்னு சொல்றதே முதல்ல தப்பான வார்த்தை. நான் ப்ரிலிம்ஸ் நல்லா தயாராகிறேன், ரெடி ஆகிறேன், ரிவிஷன் பண்றேன், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ் அப்படின்னும் மெயின்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஷார்ட் பீரியட்ல நான் நோட்ஸ் எடுக்கிறதா, கிளாஸ் அட்டெண்ட் பண்றதா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதா, ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வரும்போது ப்ரெஷர் அதிகமாகி உங்களால சரியாவே பண்ண முடியாம போயிடும். அப்படி அப்ப நம்ம இப்ப ரெடியா என்ன பண்ணலாம், இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி மெயின்ஸ்க்கான எக்ஸாம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழகா தயாராகலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதான் நெக்ஸ்ட் இயர் நீங்க நினைச்ச மாதிரி குரூப் 1 சர்வீஸ்ல போய் உட்கார முடியும் அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான ஒரு ப்ராக்டிஸ். நீங்க டாப்பர் கிட்ட நீங்க பாஸ் பண்ண எல்லா டாப்பர் கிட்டையும் கேட்டீங்கன்னா அவங்க சொல்றக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா மெயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்து ரெடி பண்ணிருங்க, படிச்சு வச்சிருங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருங்க. ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமா நம்ம ஓடணும். வேகமா ஓடுறதுன்னா ஃபாஸ்டா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது, ரிவிஷன் பண்றது, இதை மட்டும் பண்ணா போதும். அப்ப வந்து கரண்ட் பைசா நம்ம வேலிடேஷன் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல போனோம் அப்படின்னா சரியா இருக்கும் ஃப்ரெண்டு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அப்படின்னு எடுத்துட்டா சயின்ஸ் அண்ட் டெக், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கூட. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்தவரை நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ஓரியன்டா போவாங்க. மெயின்ஸ் அப்படின்றது வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கண்டென்ட் இருந்தாலும்
நமக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் வந்து ஸோ அதை அப்ளை பண்ற மாதிரி ஒரு ஏரியால தான் கேட்பாங்க. அப்போ ஒரு டெக்னாலஜியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டினாக வந்து இருக்கும். அப்போ நம்ம அது சம்மந்தப்பட்டதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்பர் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ண போறோம். இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று நம்ம வழக்கமாக யூஸ் பண்றது தான் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக், இது ஒரு சோர்ஸ் வந்து. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியல், இப்போ பாலிசி நோட்ஸ் இருக்கு, வெப்சைட் இருக்கு அப்படின்னா ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கணும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ற ரெஃபரன்ஸ் புக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ட்ரம் சொல்லிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புக் இருக்கு. ஸோ அந்த புக்கை நம்ம ரெஃபர் பண்ணோம். அது இல்லாமல் இன்னொரு சில புக் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி உங்களுக்கான கண்டென்ட் கொடுக்குறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படியே அதுல இருந்து நம்ம எடுத்து கம்பைல் பண்ணி ஒரே புக்கா நம்ம கொடுக்குறோம். அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நீங்க தமிழ்ல எழுதுறது உங்களுக்கு ஒரு தடையாவே இல்லாம பாத்துக்கிறது அப்படின்னு நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா அது பிரதானமா நம்ம ஒரு பாலிசியா வச்சிருக்கோம். ஸோ அப்போ பாலிசி நோட்டா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது. அப்போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலா உங்களுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றது அப்படின்றது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நீங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்காது தமிழ்ல அப்படின்றத மட்டும் நீ மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நல்லா ஒரு 4-5 தடவை அந்த நம்ம புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் மேக்கிங் பண்றீங்க. அது திருப்பி ரிவைஸ் பண்றது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ அப்போ நோட்ஸ் எடுக்கிறது, ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது, இதை 3 மட்டும் நீங்க பண்ணணும். நோட்ஸ் நீங்க எங்க எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அகாடமி பார்த்துப்போம். ஸோ உங்களுக்கு கிளாஸஸ்ல அதே மாதிரி டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் எழுதுனதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டே பை டே உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போகும்போது டெஃபினட்டா யூ வில் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து எக்ஸலண்டா பண்ணிடுவீங்க. அண்ட் மெயின்ஸ்க்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் பண்ணிடுவீங்க. அண்ட் எக்ஸாம்ல நீங்க எழுதும் போது வந்து 20க்கு 20 கேள்வி நீங்க வந்து ஒவ்வொரு பேப்பர்லையும் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்க சர்வீஸ்ல போய் உட்காந்துருவீங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் எந்த சந்தேகம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரோல், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், தேர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்போது செயல்பாடுகள், சாதனைகள் மற்றும் மேம்பாடுகள், அவற்றின் பயன்பாடுகள் மற்றும் தாக்கங்கள் சொல்லிட்டு சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு. ஸோ இந்த டாபிக் அப்படின்றது ரொம்ப ஜெனரலான டாபிக். இது நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து படிச்சாலும் நம்ம விஜயகுமார் அகாடமி நம்மளோட அகாடமியில் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். மெயின்ஸ்க்கு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா நம்ம என்ன பண்றோம், 10 மார்க் 15 மார்க் ஃபார்மேட்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல உங்களுக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டெய்லி நியூஸ் பேப்பர் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணி தான் அப்பதான் உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்குற கண்டென்ட் பிரிலிம்ஸா இருக்கட்டும் ஆர் மெயின்ஸா இருக்கட்டும் அது வந்து புரியணும் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டிங்காவது ரீட் பண்ணிட்டு போகணும். என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்துல, இந்தியாவில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து பொலிட்டிக்கலாகவும் பார்க்கணும், எக்கனாமிக்கலாகவும் பார்க்கணும், சோசியலாகவும் பார்க்கணும், இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கணும், அண்ட் ரீஜனலாகவும் பார்க்கணும். அப்போ நம்ம ஒரு 4-5 ஹெட்டிங்ல பார்க்கணும். வெறும் சினிமா செய்தி ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு அது நமக்கு எக்ஸாமுக்கு எந்த வகையிலும் யூஸ் ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா அப்படின்னா இப்போ சொன்ன இந்த சப்ஜெக்ட் தான். இது ஆஸ்பெக்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட். ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணா போதும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு. ஏன்னா நம்ம மெட்டீரியல் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா பிஐபி வந்து தி ஹிந்து, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் தினமணி, அப்புறம் தமிழ் இந்து சொல்லிட்டு இத்தனையும் நம்ம கவர் பண்ணி ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படி பார்க்குறோம். நம்ம எடுக்கிறதும் வந்து கரெக்டா எக்ஸாமுக்கு என்ன வருமோ அதுதான் கொடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15 ல இருந்து 20 இம்பார்ட்டன்ட் வந்து டாபிக்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அதை மட்டும் படிச்சா போதும். 10 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து டோட்டலா வந்து உங்ககிட்ட வந்து மினிமம் ஒரு 150 ல இருந்து 200 நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். ஸோ அது மட்டுமே போதுமானதா இருக்கும் மெயின்ஸ்க்கு அப்படி பார்க்குறோம். பிரிலிம்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஒன்லைன் நேரம் நிறைய கொடுப்போம். அப்படி கொடுத்தாலும் நம்ம எத்தனை பேஜ்னா ஒரு 20 ல இருந்து 25 பேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த்னு கொடுப்போம். ஸோ அது என்னன்னா கிறிஸ்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரிலிம்ஸ்க்கு போதுமானதா இருக்கும் பார்க்குறோம். அடுத்து செகண்ட் டாபிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ், தனிமங்களும் சேர்மங்களும் அப்படி பார்க்குறோம். இது நமக்கு பிரிலிம்ஸ்லயும் இருக்கு. ஸோ அதுதான் 7th and 8th 9th புக்ல வந்து கவர் ஆகுது. அப்படி கம்பைல் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஆசிட் பேசஸ் சால்ட்ஸ் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8th 9th and 10th புக்ல வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அமிலங்கள், காரங்கள், உப்புகள் இருக்குல்ல, ஸோ அது கார்பன், நைட்ரஜன் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8th 9th 10th புக்ல வந்து இருக்கு. 8வது 9வது 10வது இது எல்லாமே வந்து நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ஒன்லைனர்ல அப்ஜெக்டிவ் டைப்ல 1.5 மார்க்ஸ்ல கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. ஸோ அப்போ அதனுடைய பயன்பாடு இப்போ அமிலங்கள் இருக்குன்னா அதனுடைய பயன்கள், காரங்கள்லாம் அதனுடைய பயன்கள், அமிலங்கள் ஏன் சொல்றோம், காரங்கள் ஏன் சொல்றோம், ஒரு டெஃபினிஷன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படிதான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ விவசாயத்துல உப்புக்கள் வந்து என்னென்ன உப்புக்கள் பயன்பாட்டில் இருக்கு அப்படி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம உரங்களா வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னென்ன உரங்கள் இருக்கு, என்னென்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப பயன்பாடுகளின் அடிப்படையிலையும் அதே மாதிரி வரையறை டெஃபினிஷன் அடிப்படையிலும் நம்ம படிக்க போறோம். அப்ப எந்த ஒரு டேர்ம் எடுத்துட்டாலும் அதுக்கான டெஃபினிஷன் என்ன, உப்புக்கள்லாம் என்ன, அந்த அதுக்கு வரையறை என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பயன்பாடுகள் எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். இப்போ நம்ம
உடலுக்கு மனித உடலுக்கு தேவையான உப்புக்கள் என்னென்ன இருக்கு முக்கியமானது, தாவரங்களுக்கு தேவையானது என்னென்ன மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். கார்பன், நைட்ரஜன் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து இப்போ கார்பன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னும் போது வந்து கார்பன் எல்லா பொருளிலுமே கார்பன் இல்லாத பொருளே கிடையாது. இப்போ கார்பன் சைக்கிள்னா என்ன, நைட்ரஜன் சைக்கிள்னா என்ன, இப்போ நைட்ரஜன் பொல்யூஷன் பத்தி குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டாங்க, நம்ம புக்லயும் அது வந்து இருக்கு. ஸோ அது என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ 8th 9th and 10th புக்கு இது இருக்கு அப்படின்னா வந்து கார்பன், நைட்ரஜன் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குன்னு எக்ஸாக்டா நம்ம எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 15 இருக்குன்னா 15th சாப்டர் யூனிட் இருக்குன்னா 1 50.1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஓர்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் வந்து தாதுக்கள் மற்றும் உலோகங்களின் வேதியியல் அப்படின்னு பார்க்கும்போது 9th 10th புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 9th 10th புக்ல. அதுக்கடுத்து ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6th 9th புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து பாலிமர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7th and 9th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து டேர்ம் 3ல யூனிட் 3ல வந்து இருக்கு. அந்த யூனிட் வந்து 15ல 15.7 15.8 15.9 இருக்கு. அது மாதிரி கொரோஷன் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 6th 7th 8th 9th 10th அப்படி சொல்லி பார்க்குறோம். எவ்ரிடே லைஃப் அப்படின்னு அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி வந்து வேதியியல் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருக்காங்க. அப்போ பயன்பாட்டின் அடிப்படையில் நமக்கு கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணிடுவீங்க. அதை திருப்பி ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கேட்குற கேள்வி தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் இயர்ல அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். டிஎன்பிசி, யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ அதையே நம்ம ஆன்சர் ரைட்டிங் வந்து பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணுவீங்க. கிளாஸ் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணுவீங்க. டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்கான ஆன்சர் இருக்குல்ல, ஸோ அதை ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ இது 3 ஒன்றா சேரும்போது இதை தாண்டி நம்ம கேள்வி இருக்கானா இல்லை. ஏற்கனவே சொன்னதான் ஒரு சப்ஜெக்ட்ல அதிகபட்சம் வந்து ஒரு 500 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதை தாண்டி வரவே வராது. ஏன்னா அதுதான் மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் எனர்ஜி ரெனியூபிள் அண்ட் நான் ரெனியூபிள் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி, ஆயில்ஸ் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி பார்க்குறோம். இது வந்து 8th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஸ்பேஸ் ரிசர்ச், நானோ சயின்ஸ், டெக்னாலஜி, அப்ளிகேஷன், நானோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து 8th and 9th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரோபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம். இது 6th and 12th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்றது 11th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அதுவும் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வந்து 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்றது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு 12th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வந்து 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ல இருக்கு. அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு, நம்ம அகாடமி புக்ல இருக்கு. அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னு கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்ல இருக்கு. அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா 8th சயின்ஸ் புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம் வந்து 12th பாட்னி புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி வந்து 10th சயின்ஸ் புக்ல இருக்கு. அதுக்கடுத்து கமர்ஷியலி அவைலபிள் ஜெனடிகலி மாடிஃபைட் கிராப்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்மளோட அகாடமி புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாமே. ஃப்ளோரிகல்ச்சர், ஓலரிகல்ச்சர், பொமாலஜி, மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு 8th 9th and 12th புக்ல இருக்குன்னு பார்க்குறோம். கன்வென்ஷனல் அண்ட் மாடர்ன் ப்ரொபகேஷன் டெக்னிக் அப்படின்னு 8th 10th இருந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கிளாஸ் ஹவுஸ் அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்ல இருக்கு. ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்றது 9th சயின்ஸ் புக்ல இருக்கு. அண்ட் போன்சாய் அப்படின்னு கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்ல இருக்கு. அண்ட் கார்டன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அண்ட் ஆபரேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்ல இருக்கு. மெத்தட்ஸ் டு ப்ரிசர்வ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்ல இருக்கு. ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்றது 12th பாட்னி புக்ல இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக். அண்ட் வெர்மி கல்ச்சர் வந்து 9th சயின்ஸ் புக்ல இருக்கு. அண்ட் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்லயும் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செல் ஆஃப் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் வந்து 6th 7th 8th 9th புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கனிசம் 9th புக்ல இருக்கு. அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் வந்து 8th 9th இருக்கு. அண்ட் ரெஸ்பிரேஷன் வந்து 6th 8th 11th புக்ல இருக்கு. 6th 8th சயின்ஸ் புக், 11th வந்து ஜுவாலஜி பாட்னியன் எக்ஸாக்டா போட்டிருக்கோம், ஜுவாலஜி புக்ல இருக்கு. பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு 6th 10th புக்ல இருக்கு. அண்ட் எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு 10th புக்ல இருக்கு. அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் மெட்டபாலிக் வேசஸ் அப்படின்னு 6th 9th அண்ட் 11th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து 8th 9th 10th புக்ல இருக்கு. அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பயோ கம்யூனிகேஷன் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக். அண்ட் ஃபெரோமோன்ஸ் அண்ட் அல்லிலோ கெமிக்கல்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக்ல இருக்கு. ஜெனடிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஹெரிடிட்டரி 10th புக்ல இருக்கு. அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஹியூமன் டிசீஸ் கம்யூனிகபிள் வந்து 6th 9th 10th புக்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அபியூஸ் அப்படின்றது வந்து 10th புக்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து ஜெனடிக் இன்ஜினியரிங், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டெக்னாலஜி வந்து 10th புக்ல இருக்கு. அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து 9th 10th இருக்கு. சிவேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து 9th 10th. அண்ட் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ஆர்கனைசேஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரோல் அப்படின்னு கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் பாலிசி நோட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளோட புக்ல இருக்கு. அதுக்கடுத்து டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஆர்டிஓ இருக்குல்ல, அது தொடர்புடையது கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக். அண்ட் ஓஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றதும் கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக். மெடிக்கல் டூரிசம் அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்கு. பாலிசி நோட்ஸ்லயும் வரும், அதை கவர்மெண்ட் மெட்டீரியல் போட்டிருக்கோம். பிளஸ் நம்ம அகாடமி புக். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்ம அகாடமி புக். அண்ட் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றதும் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஈவன் நம்ம பிஐபி அண்ட் பாலிசி நோட்ஸ் எல்லாமே சேர்த்து தான் பார்ப்போம். அண்ட்
அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அகாடமில உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. ஸோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ மெயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக தான் நம்ம வச்சிருக்கோம் வந்து. ஆனால் நெக்ஸ்ட் நீங்க அடுத்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதுல இருந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் இப்போ மெயின்ஸ் முடியுதோ அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட். ஸோ அப்படிதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீடைலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகோடிங் அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது பல இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. பாலிசி நோட்டு, கவர்மெண்ட் மெட்டீரியல், பிஐபின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோர்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க போய் தேடி படிக்காம ஒரே இடத்துல உங்களுக்கு மொத்தமா அதெல்லாம் எடுத்து நம்ம கண்டென்ட் டெவலப்பிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ புக்காக கொடுத்துருவாங்க கையில. அந்த புக்கை நீங்க வச்சுக்கிட்டு அதில் அண்டர்லைன் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. அப்படியே அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி அதை தான் நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க. ஸோ அப்போ நீங்க இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 57 டாபிக்கா வந்து இருக்கு. இந்த 57 டாபிக்ஸ் வந்து நீங்க ரெடி பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது பெரிய இமாலயன் டாஸ்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய கிளாஸ்ல நம்மளோட அகாடமியில் எம்பிசி பேட்ச்ல மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல வந்து உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருவோம். ஸோ அப்போ நீங்க அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் அட்டன் பண்றது, அண்டர்லைன் பண்றது, 4-5 தடவை புக்ல படிக்கிறது, நோட்ஸ் மேக்கிங் பண்றது, ரிவிஷன் பண்றது, 10 தடவை 15 தடவை 20 தடவை எவ்வளோக்கெல்லாம் முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது. அப்போ மெயின் ரோல் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நோட்ஸ் மேக்கிங், ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த 3 தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்க மெட்டீரியல் ஏதாவது வேற ஏதாவது படிக்கணுமா, எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணணுமா, அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்களே பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் பண்றது, ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது. இதை மட்டும் நீங்க பண்ணா போதும், கண்டிப்பா நீங்க சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது நம்மளுடைய அப்ரோச் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து அது என்னன்னா வழக்கமா வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் இல்லாம நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் நம்ம சேர்த்து பார்க்குறோம். ஸோ யூபிஎஸ்சி கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கிறத நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழையும் கொடுத்துறோம். அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் யூபிஎஸ்சி எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொஸ்டின் கேட்கும் போது அவங்க எப்படி எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க, பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ சயின்ஸ் டெக்னாலஜி ஓரியன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ எல்லாமே ரொம்ப ஜென்ரலா இருக்கு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கு அண்ட் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம படிச்ச மாதிரி பிலிம்ஸ்ல படிச்ச மாதிரி படிக்கணுமா, அந்த மெத்தட் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மெத்தட்ல 3 மார்க்ல 1 மார்க் கேள்வி தான் இருந்தது குரூப் 1ல. அப்ப பழைய மெத்தட்ல கேள்வி கேட்கலாம். இப்ப கொஸ்டின் வந்து 10 மார்க்ல கேட்கணும், 1.5 பேஜுக்கு நீங்க ஆன்சர் எழுதணும், 15 மார்க்ல கொஸ்டின் வந்து கேட்கணும், 2.5 பேஜ் நீங்க எழுதணும் அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃப்ரேம் பண்றாங்க. அப்படி ஃப்ரேம் பண்ணும்போது நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அப்ளை பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துப்போம், சயின்ஸ் டெக்னாலஜி ரோல் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்படின்றத கேள்வி. சரி, சிலபஸ் டாபிக். ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் செயல்பாடுகள், சாதனைகள் மற்றும் மேம்பாடுகள், அவற்றின் பயன்பாடுகள் மற்றும் தாக்கங்கள் அப்படின்றதான் கொஸ்டின். இது சிலபஸ் டாபிக். ஸோ இதில் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்குது. ப்ரீவியஸ் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 1ல கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ நோட் ஆன் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், அதை பத்தி எழுதுங்க நோட். உங்களை எழுத சொல்லிருக்காங்க. இது 5 மார்க்ல. இதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டின். இப்போ சந்திராயன் 1 பற்றி குறிப்பறைகள் அதன் குறிக்கோள்கள் யாவை வந்து. அப்போ சந்திராயன் 1 எப்ப அனுப்புனாங்க, அந்த மிஷன் எப்ப 2008 வந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு அனுப்புனாங்க, அது என்னென்னலாம் பண்ணுச்சு. ஏன்னா அது வந்து என்னன்னா ஆர்பிட்டார் வந்து இருக்கும், அப்போ சுற்றி வரும் நிலவை, அப்போ படம் எடுக்கிறது அப்படின்றது வந்து. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அது மிஷன் முடியும் போது கிராஷ் லேண்டிங் வந்து மூணில் போயிட்டு இறங்குனது, அது வரைக்கும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் செயற்கை துணைக்கோள்களின் பங்களிப்பை பற்றியும் அவற்றின் நிறை குறைகள் பற்றியும் விரிவாக எழுதுக. அப்போ நிறை என்ன குறை என்ன அப்படின்னும் போது மால் ஃபங்க்ஷன் ஆகிறது, ஸ்பேஸ்ல ஜங்கா வந்து மாறுறது, அப்போ விண்வெளியில் குப்பையா மாறுறது, இதெல்லாமே அதனோட குறைகளாக இருந்தாலும் நிறைகள் அப்படின்றது கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக இருக்கிறதுனால நமக்கு வானிலையை வந்து கண்காணிக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ரிசோர்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ மீன் வளம் எங்கே இருக்குது கடல்ல அப்படின்றத ட்ராக் பண்ணி மீனவர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அங்கே போயிட்டு மீன் பிடிக்கும் போது வலை வீசும் போது அதிகமான மீன் வந்து கிடைக்குது. அப்போ தாவரங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அது முதற்கொண்டு நம்ம சேட்டலைட் யூஸ் பண்ணலாம். நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ், டிஃபென்ஸ் பர்பஸ் அண்ட் ப்ரொடக்ஷனுக்காக எல்லா விதத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சேட்டலைட் யூஸ் பண்ண முடியும் பார்க்குறோம். அப்போ செயற்கைக்கோள்கள் பற்றி கேட்டிருக்காங்க வந்து எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி, டிஸ்கஸ் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அதான் மேலே இருக்க கொஸ்டின் தான். சாரிங்க, நம்பர் வந்து இது 3 தான். அடுத்து
இப்போ ஒரு கொஸ்டின் நம்பர் மட்டும் குறைச்சிக்கலாம். ஸோ வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த அம்பையர் டிசிஷன் ரிவ்யூ? இது வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்து. ஸோ அம்பையர் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூடிஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கிரிக்கெட்ல வந்து அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல அது கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறோம். And with the growing energy needs, should India keep expanding its nuclear energy program? Discuss facts and fears associated with nuclear energy. இப்போ கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு வரும்போது இருந்த பிரச்சனைலாம் இருந்ததுல, ஸோ அது தொடர்புடைய மாதிரி ஒரு கேள்வி வந்து. ஸோ அப்போ ஏன் வந்து நம்ம நியூக்ளியர் எனர்ஜி வேணும், அந்த ப்ரோக்ராம் ஏன் வேணும், அதை டிஸ்கஸ் பண்ணுங்க, அதனுடைய ஃபேக்ட் எழுதுங்க. ஃபியர்ஸ், அதை பற்றின ஃபியர்ஸ் என்னென்ன இருக்குது, டிசாஸ்டர் வந்து இப்போ செர்னோஃபில் டிசாஸ்டர் நடந்தது, ஃபுகுஷிமா டிசாஸ்டர் வந்து நடந்தது, அப்போ அதனுடைய பாதிப்புகள் என்ன, அதே மாதிரி இங்கே நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து அந்த நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து ஆபத்தானதாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சில பாதுகாப்பு மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டோம், பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது தொடர்புடைய ஒரு 15 மார்க் கேள்வியில் கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ இதில் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் தான். மேலே ஏன்னா ஒரு கொஸ்டின் வந்து மாற்றிருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஸ்டின் நம்பர் வந்து அந்த தமிழ் இங்கிலீஷ் தனியாக வந்துருச்சு, 10 கொஸ்டின். அதுக்கடுத்து வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிவ் a reason impure metals corrodes faster than pure metals identical conditions அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்ல பழைய கேள்வி. இப்போ நமக்கு வந்து இந்த டாபிக் பொறுத்தவரை என்னன்னா 10 மார்க் 15 மார்க்ல தான் கேட்க முடியும். அப்படி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ல நம்ம கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் நம்ம சம்மந்தமாக படிக்கல. இப்போ 10 மார்க்ல ரெட் பென்சில் என்ன, கிராஃபின் என்ன, ஃப்ளோரின் என்ன, மைக்ரோ கிறிஸ்டலின் கார்பன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு, நம்ம படிச்சிட்டோம் இது அப்படின்னு எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் டாபிக் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம ஆப்ஷனில் விட்டுறலாம். ரொம்ப பயப்படாதீங்க. 10 மார்க்ல இப்போ சயின்ஸ் டெக்லாம் வந்து 5 கேள்வி கேட்பாங்க, அதில் 4 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 15 மார்க்ல 5 கேள்வி கேட்பாங்க, ஒரு 4 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அட் சேம் டைம் நம்ம இந்த டாபிக் சம்பந்தமாக நம்ம டீகோடிங்ல இருக்க எல்லாமே வந்து நம்ம படிக்க தான் போகிறோம். ஸோ அதனால நீங்கள் கரெக்டாக ரீகால் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரியில் கேட்டது வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது இப்போ கேட்கறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப்ல மாற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்டது அப்படியே கெமிஸ்ட்ரியாவே கேட்டிருந்தாங்க. இப்போ அயனியாக்க மாற்றம்னா என்ன, அமிலத்தன்மை காரத்தன்மை என்ன, எலக்ட்ரான் ஆட்டம்னா என்ன, ஆக்சைடுகளின் நிலைத்தன்மை என்ன, எலக்ட்ரான் கவர்திறன் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ல வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த கவர் பண்ணும்போது நீங்கள் அதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். அப்போ அயனியாக்க மாற்றம் எல்லாமே வரையறை தான். அப்போ வரையறை எழுதிட்டு வந்து ஸோ அதுக்கான விளக்கம் அப்படின்றது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கொஸ்டின் நேம் 3 ores of zinc. How is zinc extracted from the zinc blend? And write the importance of zinc carbonate அப்படின்றத கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ zinc பற்றின கேள்வி வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ல. அப்புறம் ஆசிட் பேஸ் சால்ட், அது பேஸ் பண்ண கொஸ்டின். இப்போ நம்ம 10 மார்க் அண்ட் 15 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ டிஸ்கஸ் த ரைட் ஆஃப் ரிலேட்டிவ் ஆர்டர் ஆஃப் ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரிலேட்டிவ் ஆர்டர் என்ன, இது வந்து ஆசிட் வந்து ஆசிட் வந்து அதிக செறிவு கொண்டது எது, அப்போ பிஎஸ்கேல நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறது எது, ஏன்னா ஆசிட்னா வந்து கம்மியாக இருக்கும், பேஸ்னா அதிகமாக இருக்கும். அப்போ 0 to 14 அப்படின்னு பார்க்கும்போது 7 வந்து நியூட்ரலாக இருக்கும் நடுவில் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர்கியூ அப்படின்னு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் தான் ஆர்கியூ அப்படின்னு சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா how does it vary in the basis of food material involved அப்படின்ட்டு சுவாச கோட்பாடு அப்படின்றத ரெஸ்பிரேஷன் கோஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நமக்கு வந்து புக்ல இருக்கு, ரெஸ்பிரேஷன் அப்படின்ற டாபிக்ல இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ரெஸ்பிரேஷன் கோஷன்ட் என்ன, ஆக்சிஜன் எப்படி எடுத்துக்காதா அப்படின்றத பத்தி நம்ம அதில் வந்து படிச்சிருப்போம். ப்ரிலிம்ஸ்லையும் படிப்போம், அந்த மெயின்ஸ்லையும் இது இருக்கு. கார்பன் நைட்ரஜன் அண்ட் தர் காம்பவுண்ட்ஸ், அது தொடர்புடையது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கார்பன் நைட்ரஜன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் இப்போ ரீசெண்டாக கொஸ்டின்ஸ் கேட்டது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபினை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அது யார் கண்டுபிடிச்சா, அது கிராஃபின் தற்போதைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி விவரிக்க சொல்லலாம். வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எவ்வளவு உள்ளது, இப்போ நைட்ரஜன் சைக்கிள் பற்றி நம்ம படிப்போம். நைட்ரஜன் உள்ளதுன்னு எடை, கனளவு, அப்புறம் நைட்ரஜன் நிறம், சுவை, காற்றை விட அடர்வு அப்படின்றது அதை பற்றி எழுத சொல்லியிருக்கோம். மின்னல் எவ்வாறு வளிமண்டல நைட்ரஜன் பாதிக்கிறது என்பது விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ மின்னல் அப்படின்னு வரும்போது என்னன்னா நைட்ரஜன் அப்படின்றது வந்து வளிமண்டலத்தில் இருக்கு. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பக்கம் நைட்ரஜன் அப்படின்றது வளிமண்டலத்தில் இருக்கும்போது ஆக்சைடோட வினைபுரியும் பொழுது நமக்கு அமிலமலை அப்படின்றது உருவாகும் காரணமாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது அதே மாதிரி நைட்ரஜன் அப்படின்றது அந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் தாவரங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜனை கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்குது அப்படின்னு நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அதே இதுதான் டீட்டெயிலாக கேட்குறேன். இப்போ நம்ம மெயின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பிவிக்யூ அனாலிசிஸ்ல பண்ணுவோம். அப்போ இந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம எடுத்துருவோம். இதே இது திருப்பி ரிப்பீட்டடாக வரும்போது இதில் இருக்க ஏதாவது ஒன்று வந்துச்சுனால நம்ம சூப்பராக வந்து எழுதிடலாம் அப்படி பார்க்கலாம். அப்புறம் நம்ம இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறது அது ஒரு பக்கம் கவர் ஆகும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் இதெல்லாம் சேரும் போது சயின்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி என்ன எடுத்துட்டு போறோமோ ஸோ அதுலேருந்து ஒன்று கேள்வியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கெமிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் வந்து ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃப்ளோரசன்ஸ் சென்சார்ஸ்
ஃபார் மெட்டல் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட பொதுவான அம்சங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அம்சங்கள் பற்றி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸ்டீலுக்கு இரும்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ ஸ்டீல் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதில் என்ன சேர்த்துருப்போம்னா நிக்கல் இருக்கும், குரோமியம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அயன் அப்படின்னா வந்து கார்பன் அண்ட் இரும்பு மட்டும்தான் அதில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதுக்கடுத்து குறைக்கடத்திகள் பற்றி கேட்டிருக்கேன். இது வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்லி படிச்ச டாபிக் தான். ஸோ அதுதான் இங்கேயும் கேட்டிருக்காங்க வந்து. பி டைப் இம்பியூரிட்டிஸ் செமிகண்டக்டர்ஸ், வாட் டஸ் இட் டூ வென் டோப்ட் இன் செமிகண்டக்டர், ட்ரா கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்ட் டயக்ராம் அண்ட் எக்ஸ்பிளைன் டோப்பிங் ஃபெனோமெனா ஆஃப் ஜெர்மனியும் பற்றி கேட்டிருக்காங்க. இது நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சாச்சு. நம்ம புக்கில் ப்ரிலிம்ஸ் புக்லேயே இருக்கு. மெயின்ஸ்லேயும் நம்ம புக்கில் வந்து படிக்கும் போது அப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே சேரும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் அடுத்த வருஷம் மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படி பார்க்குறோம். அண்ட் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கும் போது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் பெஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப சிம்பிளாக டேரெக்டாக கேட்டிருக்காங்க. நம்ம எழுதணும் சொந்தமாக. இல்லை எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், அதனோட பாதிப்பு என்ன அப்படின்னும் போது அனிமல்ஸ்க்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும், ஈவன் இன்செக்ட்டுக்கு பாதிப்பு எப்படி ஏற்படுத்தும், மற்ற பூச்சிகளுக்கு இப்போ தேனி இருக்கு அப்படின்னா தேனி எப்படி பாதிக்கும், அப்புறம் மனிதனுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுற மாதிரி இருக்கு வந்து. டிஸ்கஸ் வேரியஸ் மெத்தட் யூசிங் பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் வந்து யூஸ் பண்றோம், வேரியஸ் மெத்தட்ஸ் பெஸ்டிசைட்ல என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அங்கே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். பாலிமர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பைரோலிசிஸ் அப்படின்னு சொல்லி பிளான்ட் ப்ராஃபிட்டபிளா இருக்கா, அண்ட் வாட் இஸ் பைரோலிசிஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ பைரோலிசிஸ் அப்படின்ற மெத்தட் வந்து என்னன்னா, இப்போ வேஸ்ட் இருக்கு, பிளாஸ்டிக் இருக்கு. ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வித்தவுட் வந்து ஏர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், ஹை ப்ரெஷர் அண்ட் ஹீட்டில் வந்து நம்ம ஆயில் அண்ட் வந்து ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபெர்டிலைசர் என்ன பண்ணுறோம்னா பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த ஆயில் வந்து ஃபேக்ட்ரிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ வெப்பத்தால் இலகும் வெப்பத்தால் இருக்கும் பிளாஸ்டிக் வந்து இதை நம்ம என்ன சொன்னோம், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்லையும் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இங்கே கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியானதான். இப்போ செயற்கை மற்றும் குறுக்கலான படிகள் நம்ம இயற்கையிலான மற்றும் வல்கனைஸ் செய்யப்பட்ட ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. தென்மார்க்கில் கேட்டிருக்காங்க இதெல்லாம். அப்புறம் பாலிமர்ஸ்ல சூப்பர் அப்சார்பன்ட் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு 5 மார்க் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய கொஸ்டின் ஃப்ரெண்ட் வந்து இருந்தாலும் நம்ம இதுவும் நம்ம வந்து பிவைக்கில் அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துருவோம். இப்போ எப்படி கேட்பாங்க கரண்டா அப்படின்றது அதையும் நம்ம நோட்ஸ் வந்து எடுப்போம் வந்து. அப்போ ரெண்டுமே எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிக்கா இப்போ ஓல்டு டாபிக்ஸ் வந்து இருக்கு, பழைய டாபிக்ஸ் வந்து இன்னும் சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ புதுசாக இப்போ கேட்கக்கூடிய எமர்ஜிங் டெக்னாலஜி பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதையும் சேர்த்து கவர் பண்ணும்போது நமக்கு ஸ்டாட்டிக்ல இருந்து கேட்டாலும் சரி, இப்போ கரண்டா இருக்கிறதுல இருந்து கேட்டாலும் சரி, ரெண்டுமே நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கோரேஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் எவரிடே லைஃப் வந்து ஸோ அதில் வந்து சி வாட்டர் டீசலினைசேஷன் மெத்தட் ஆஃப் கம்பேட்டிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்கார்சிட்டி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து டீசலினைசேஷன் பிளான்ட் அதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக போட்டு நம்ம அது எழுதலாம். ஸோ அது வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி எப்படி வந்து நம்ம வந்து சரி கட்டலாம். இப்போ நன்னீர் வந்து தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. ஸோ அப்போ டீசலினைசேஷன் பிளான்ட் வந்து அவசியம் அப்படின்னு அதை பற்றி நம்ம எழுதுறது. டிடர்ஜென்ட்ஸ் ஆர் சுப்பீரியர் டு சோப்ஸ் ஆஃப்டர் கிளீனிங் ஆக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் வந்து. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கிளாஸில் பார்க்க தான் போகிறோம். இந்த மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அது மாதிரி கால்வனிக் மின்கலம் அப்படின்றத பற்றி கேட்டிருக்கேன். அண்ட் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அதை பற்றி 5 மார்க்ல ரொம்ப பழசு. இதெல்லாம் பழைய கொஸ்டின்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு 10 மார்க் 15 மார்க்கும் மாற்றிட்டாங்க. எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜி ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து சோலார் எனர்ஜி பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி, பெட்ரோலியம், கிரீன் கெமிஸ்ட்ரி, பயோஜெட் ஃபியூல் செல் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கேட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்பேஸ் ரிசர்ச், நானோ சயின்ஸ், நானோ சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், நானோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி அப்போ நானோ மருந்துகள் பற்றி கேட்டிருக்காங்க. ககன்யான் பற்றி கேட்டிருக்காங்க வந்து. அதுக்கு அடுத்து மீன் தொழில்நுட்பம், நானோ டெக்னாலஜி பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 3வது நிலவு பயணம் பணி அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. சந்திராயன் 3 பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பற்றி கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, விண்வெளி நிலையத்தை பற்றி. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அந்தரிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேஷன் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இதெல்லாமே யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ். கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, டீட்டெயிலாக அது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு வந்து. இதில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இன்டெலிஜென்ஸ், மொபைல் கம்யூனிகேஷன், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதன் முன்னேற்றம், ரோபோட்டிக் மற்றும் தானாக இயங்கும் இயந்திரம், செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் பற்றி கேட்டது வந்து அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 5 மார்க்ல ரொம்ப முன்னாடி நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க வந்து. இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் மெடிக்கல் ஃபீல்டு பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் செல்லுலார் சிஸ்டம் பற்றி கேட்டிருக்காங்க. மொபைல் கம்யூனிகேஷன் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றத பற்றி நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். ஸோ இந்த பேசிஸ்லாம் நம்ம பிவைக்கு பேசிஸ்லேயும் நம்ம ஆன்சர் நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்லையும் இப்போ கரண்ட்டாக என்ன போயிட்டு இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்போம். அண்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன் அப்படின்னு கிளாஸில் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ செக்கோயா சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, அதன் குறிப்பிட்ட அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகணும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்
மைக்ரோ ப்ராசஸ் பற்றி கேட்டிருக்காங்க அண்ட் ஃபோட்டானிக் வந்து ரெவல்யூஷனும் அந்த சகா 2020 அப்படின்றத பற்றி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு டெக்னாலஜி அப்படின்னும் போது என்னன்னா அதை பற்றி நம்ம படிக்கல, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கலனாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறது ரொம்ப டஃபாக இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது எங்கே அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அடுத்து கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து நெட்ஒர்க் சர்வீசஸ் அதை பேஸ் பண்ணி வைஃபை, ப்ளூடூத், ஐபி அட்ரஸ்னா என்ன, கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன, இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குன்னா ஸோ அது ஓரியன்டாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அதுக்கும் சேர்த்து எல்லாமே என்னன்னா அதுக்கான டெஃபினேஷன் என்ன, வரையறை என்ன, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் எங்கே யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அதில் காம்பனன்ட்ஸ் என்ன இருக்குது, ஹார்ட்வேர் என்ன இருக்குது அப்படின்றதும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இப்போ குரூப் 2 மெயின்ஸில் அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ ஹார்ட்வேர் பற்றி கேட்கும்போது வந்து இப்போ அவங்ககிட்ட ப்ராட்பேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராட்பேண்டுடைய இந்த டிவைஸ் இருக்குல்ல, அந்த டிவைஸில் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு கம்ப்யூட்டர்னா மேஜராக என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கும், ஒரு மானிட்டர்னா என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம அதை பற்றின பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பேசிக்காக அதில் என்னென்ன இருக்குது, அது என்ன ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணுது அப்படின்னு. இப்போ ரேம்னா என்ன, அது என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுது கம்ப்யூட்டரில் வந்து. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன ரோல் வந்து ப்ளே பண்ணுது வந்து. மதர் போர்டுனா மதர் போர்டு என்ன பண்ணுது. ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியுற மாதிரி. அப்போ ஹார்ட்வேர்ஸ் என்ன இருக்குது, அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அப்புறம் ஓவராலாக அந்த கம்ப்யூட்டர் இல்லைனா அந்த இப்போ ப்ராட்பேண்ட் இருக்குது, வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன எந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வந்து கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு பேஸ் பண்ணி இப்போ சைபர் கிரைம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, டிஜிட்டல் ஆர்மடு ஃபோர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி பாலிசி அதை பற்றி கேட்டிருக்காங்க. வந்து அப்போ சைபர் செக்யூரிட்டி பாலிசி அப்படின்னு எப்போ லான்ச் பண்ணாங்க, எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க, அதில் என்னென்னலாம் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்குது, நோக்கங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து தொடர்புடைய தரவுத்தள மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ல கிடையாது. சப்ட்ராக்ட் யூசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2S வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம என்ன சொல்றதுன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதில் வந்து நம்ம படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனரி டிஜிட்ஸ் வந்து படிப்போம். வந்து நம்ம நாட் கேட் நான் கேட்னு சொல்லிட்டு படிப்போம். ஸோ இது நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டாக வந்து இருக்குது, மெயின்ஸ்லையும் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஏஐக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒன்று அப்படின்னா பிக் டேட்டா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த பிக் டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லை, ஏஐ அனலைஸ் பண்ணி நமக்கான தகவலை வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு பார்க்கும்போது முப்பரிமாணங்கள் ஹாலோகிராம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். மெஷின் லேர்னிங் அப்படின்னும் போது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியும் 3D பிரிண்டிங் பற்றி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சலைன் அக்ரிகல்ச்சர் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இன்னும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பயோடெக்னாலஜி CSIR பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதை பற்றி கொஸ்டின் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. கமர்ஷியலி அவைலபிள் ஜெனடிகலி மாடிஃபைடு கிராப்ஸ் அண்ட் எக்கோ அண்ட் சோஷியல் இம்பாக்ட் ஆஃப் ஜெனடிகலி மாடிஃபைடு கிராப்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சொல்லிட்டு ஸோ அதில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பண்ணுது. ஃப்ளோரிகல்ச்சரில் கேள்வி இன்னும் கேட்கல, இனிமேல் தான் கேட்பாங்க. ஒலிரிகல்ச்சரில் பற்றி கேட்கல, காய்கறி சாகுபடி, பொமாலஜி அண்ட் மெடிசனல் பிளான்ட்ஸில் இன்னும் கொஸ்டின் கேட்கல, இனிமேல் தான் கேட்பாங்க. அப்புறம் கன்வென்ஷனல் அண்ட் மாடர்ன் ப்ரொபகேஷன் டெக்னிக் வந்து ஸோ அதில் வந்து ஐகார் இருக்கு, IARI இருக்கு, ODP இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னு. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளாஸ் ஹவுஸ்ல கேட்கல, ஹைட்ரோஃபோனிக்ஸ்ல இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கல. போன்சாயில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்சாய். ஏன்னா போன்சாய் ட்ரீ அப்படின்னு ஃபேமஸா இருக்கு. இப்போ அழகு தாவரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அது வந்து யூஸ் பண்றாங்க வீடுகள்லையும் கார்டன்லையும் அப்படி பார்க்குறோம். அண்ட் கார்டன் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ் அதை பத்தி இன்னும் கேட்கல கொஸ்டின்ஸ். மெத்தட்ஸ் டு ப்ரிசர்வ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதை பத்தி இன்னும் கேட்கல. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாம் கிளாஸ்ல இந்த டாபிக்லாம் கவர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்கணும், நம்ம இந்த டாபிக் பேஸ் பண்ணி கிளாஸ்ல நம்ம நோட்ஸ் மேக்கிங் புக்ல வந்து இருக்கும், அதை நடத்தி நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணிடுவீங்க வந்து. அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் அக்ரிகல்ச்சர். ஜீன் குளோனிங் செய்வதில் உள்ள வழிமுறைகளை குறிப்பிடுக. அவுட்லைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இந்த ஜீன் குளோனிங் அப்படி பார்க்குறோம். அதுக்கடுத்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங், ஒருங்கிணைந்த விவசாயம், தாவரங்கள், பிளான்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் வந்து. ஸோ அதை வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மனிதர்கள் வாழ்க்கை மேம்பாடு தாவரங்களின் பங்கு பற்றி எழுதும் வந்து. வெர்மி கல்ச்சர் இன்னும் கொஸ்டின் வரல நமக்கு. மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதுல இருந்து நமக்கு இன்னும் கொஸ்டின் கேட்கல, கேட்பாங்க வந்து. ஸோ அதுக்கடுத்து த செல்ஸ் இந்த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோஸ்கெலிட்டலும் அண்ட் ப்ரோகரிட்டிக் செல்லை பற்றி நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அந்த டாபிக்லாம் நம்ம படிப்போம், இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். அதில் எதை கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கும் நம்ம வந்து ஆன்சர் மேக்கிங் அப்படின்னு பண்ணிடும் வந்து. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரபு சார்ந்த பல்வகை உயிரினங்கள் ஜெனடிக் டைவர்சிட்டியும் அண்ட் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியும் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒற்றை செல் புரதம் சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்றத பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடியா. அதுக்கு அடுத்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வைட்டமின் வந்து. அப்புறம் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய இடம் மைட்டோகாண்ட்ரியா. பசங்க நீங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பசங்க நீங்கள் அப்படின்னு எதில் வரணும் அப்படின்னா இதில் வரணும், இதில் வரணும் 37 வரணும்.
ஏன்னா செல்லில் வரணும், மைட்டோகாண்ட்ரியல் வரணும், இதில் வராது. ரெஸ்பிரேஷனில் நமக்கு அந்த கோஷன்ட் அப்படி இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்து அதை இங்கே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ரெஸ்பிரேஷன் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இங்கே வரும். பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது நமக்கு இன்னும் கேள்வி கேட்கல. அது மாதிரி எண்டோக்ரைன் சிஸ்டம் இன்னும் கேட்கல. எக்ஸ்கிரீஷன் மெட்டபாலிக் பேசஸ் வந்து ஸோ அதில் வந்து பாலூட்டிகளின் சிறுநீர் வந்து சிறுநீர் பிரித்தெடுப்பது ஒரு செயல் கட்டுரைன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கேட்கல. அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பயோ கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது இன்னும் கேட்கல. அண்ட் ஃபெரோமான்ஸ் அண்ட் அலிலோ கெமிக்கல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்கல. அண்ட் ஜெனடிக் சயின்ஸ் அண்ட் ஹெரிடிட்டரி அப்படின்றது வந்து ஜீன் மாற்று உயிரினல் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ், ஹீமோஃபிலியா வந்து அண்ட் ஜீன் தெரபி இதெல்லாம் வந்து இதில் கொஸ்டின் கேட்டு. ஹீமோஃபிலியா அப்படின்றது நமக்கு ஜெனடிக் டிசார்டர் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அண்ட் ஜீன் தெரபியும் அண்ட் டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து கேட்டிருக்காங்க, ஜெனடிக்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கேள்வி நமக்கு நிறையவே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆன்டிசெப்டிக்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டயபெட்டிஸ் 2 டைப் இருக்குது, டைப் 1 டைப் 2 அப்படின்னு பார்க்குறோம். பெரும்பான்மையாக டைப் 2 தான். வேக்சின்ஸ், டிசீஸ், போலியோ மிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம், போலியோ சம்மந்தப்பட்டது. COVID-19 பற்றி கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டோஸ் ஆஃப் ட்ரக் காம்பினேஷன்ஸ் FDCS வந்து ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. டியூபர்குலோசிஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அதுக்கப்புறம் ப்ரீநட்டால் இருக்குல்ல, ப்ரீநட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த PCPNDT அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து ஆக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆக்ட் படி வந்து கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு பார்க்குறது சட்டப்படி குற்றம். அந்த மோலிகுலார் பிரஸ்ட் இமேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கரு மார்பக இமேஜிங் சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு வந்து கொஸ்டினாக ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஸோ டிசீஸ் ஓரியன்டான டாபிக் அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் நியர்லி நமக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்டுங்க. பெரிய டாபிக் தான். ஆல்கஹாலிசம் அண்ட் ட்ரக் அபியூஸ் வந்து ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரிங்கர்ஸ், அதுக்கடுத்து ட்ரக் அடிக்ஷன் அண்ட் டோப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஜெனடிக் இன்ஜினியரிங், ஆர்கான் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல் டெக்னாலஜி அப்படின்றது ஸ்டெம் செல்ஸ், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைன்ஸ் அண்ட் யூஜெனிக் ACTN3 ஜீன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நமக்கு வந்து UPSCயும் கேட்டிருக்காங்க, TNPSCலையும் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வந்து நியர்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஃபாரன்சிக் சயின்ஸில் இன்னும் கேட்கல, இதுக்கப்புறம் கேட்பாங்க. அண்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் பாலிசி, ஆர்கனைசேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் DRDO வந்து பற்றி கேட்டிருக்க கொஸ்டின் வந்து S-400 வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கணும், ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு பார்க்கணும். வந்து இப்போ நம்ம அந்த பாகிஸ்தானுடைய வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த நமக்கு அந்த பகல்காம் அட்டாக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும், துல்லிய தாக்குதல் வந்து நடத்தணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து S-400 நமக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா பாகிஸ்தான் ஏவுகணை எல்லாம் தடுத்து இது வந்து விண்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ DRDO பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து. அடுத்து ஓஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதில் நமக்கு இன்காய்ஸ் பற்றி கேள்வி ஆல்ரெடி கேட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்காய்ஸ் அப்படின்னா இந்தியன் நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஷன் ரிசர்ச்காக வந்து இருக்கு, ஓஷன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படின்னா இன்காய்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மெடிக்கல் டூரிசம் இனிமேல் தான் கேட்பாங்க டாபிக் நமக்கு இருக்கு. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இந்த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் நமக்கு கொஸ்டின் நோபல் பரிசு, நோபல் லவ்ரேட்ஸ் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. போஸ் ஐன்ஸ்டீன் பற்றி கேட்டிருக்காங்க. சத்யேந்திரநாத் வந்து பார்த்தீங்கன்னா போஸ் பற்றி கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் இன் இந்தியா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. CSIR பற்றி கேட்டிருக்காங்க. வந்து அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம தேசிய பசுமை நெடுஞ்சாலை பத்தி கேட்டிருக்காங்க. கிரீன் நேஷனல் ஹைவே காரிடார் ப்ராஜெக்ட் அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு ICT பத்தி கேட்டிருக்காங்க. வந்து கொள்கை வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாலிசி தமிழ்நாடு பத்தி கேட்டிருக்காங்க. வந்து மிஸ்லனியஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஈரநில திட்டம், பயோடைவர்சிட்டி ரிசோர்ஸ், DNA ஃபிங்கர் பிரிண்ட், அவர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் அண்ட் மிஷன் சக்தி, நியூக்ளியர் விண்டர், போபால் கேஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆசிட் ட்ரெயின், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அண்ட் அல்ட்ராசானிக் சர்வீஸ், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். சயின்ஸ் டெக்னாலஜி ஓவரலாம் வந்து. ஸோ நம்ம டோட்டல் டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி நம்ம இங்கே இருக்கக்கூடிய 58 டாபிக். இந்த 58 டாபிக்மே உங்களுக்கு வந்து கிளாஸ்ல கவர் பண்ணிடும். இந்த 58 டாபிக் சம்பந்தமா என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ அதில் ஆன்சர் ரைட்டிங் வந்து கலெக்டிவா டீம் ஃபார்ம் பண்ணி எழுத வச்சு அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க அதை பார்த்து நோட்ஸ் மேக்கிங். இது இல்லாமல் நமக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அதுலேயும் நீங்க நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுவீங்க. அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே காம்பரன்சிவா வந்து சயின்ஸ் டெக்னாலஜி 100 மார்க் வந்து கேட்குறாங்க. மொத்தமா 10 மார்க்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 15 மார்க்ல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனால் நீங்க எழுத போறது வந்து 4 கேள்வி. அப்போ 4 10 மார்க் எழுதுவீங்க, 40 மார்க், 4 15 மார்க் எழுதுவீங்க, 60 மார்க் அப்படின்னு பார்க்குறோம். இது ரெண்டு சேர்ந்தா 100 மார்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது போதுமானதா இருக்கும். மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படி பார்க்குறோம். மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்டால என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அண்ட் MPCM பேட்ச்லையும் அண்ட் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச்லையும் அதுதான் நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, இதை வந்து நீங்க எல்லாமே நீங்க கவர் பண்றது, கிளாஸ் அட்டன் பண்றது, படிக்கிறது, நோட்ஸ் மேக்கிங் பண்றது, ரிவிஷன் பண்றது, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுன்றது எல்லாமே பண்ண முடியாது. ஸோ அப்ப நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட இருக்க நோட்ஸை ரிவைஸ் பண்ணா போதும். அப்ப ரிவிஷன் பண்ணும்போது நம்ம வழக்கமா சொன்னதுதான். இப்போ சயின்ஸ் டெக்னாலஜில இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஆர்டிகல் எடுத்துட்டு வந்து போடலாம். வந்து ஆக்ட்
ஃபேக்ட் எடுத்துட்டு வந்து போடலாம் வந்து. ஸோ அப்போ மற்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபேக்ட் நீங்க என்ன பண்ணலாம், எடுத்துட்டு வந்து இதில் ஆட் பண்ணி இதை இன்னும் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெவலப் பண்றதுக்கு இந்த நோட்ஸ் அப்படின்றத நீங்க கண்டிப்பா அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நோட்ஸ் எடுக்கிறதுக்கே நேரம் போதுமானதா இருக்கு, எக்ஸாமே வந்துருச்சு அப்படின்னு நிலைமை இல்லாம நோட்ஸ் எடுத்தாச்சு, ரிவிஷன் பண்ணிட்டேன், டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணிட்டேன், இப்போ நான் வேல்யூ எடிஷன் எப்போ பண்ண போறேன் அப்படின்னா வந்து போஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா நான் பண்றேன். அப்போ வேல்யூ எடிஷன் பண்ணி நீங்க எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து பெட்டர் ஆன்சர்ஸா இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மற்றவங்க அப்போ ஃப்ரெஷரா இருக்காங்க அப்படின்னா அந்த வருஷம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெயின்ஸா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நோட்ஸ் மேக்கிங்லயும் ரிவிஷனுக்கே அவங்க டைம் சரியா இருக்கும், எழுதி கூட பார்க்க முடியாத நிலைமையில அப்படியே எக்ஸாம் போயிடுவாங்க. ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்றீங்க. அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரிவிஷன் இது ரெண்டு தான் ஓடிட்டு இருக்கும் வந்து. நீ நோட்ஸ் மேக்கிங் பண்ற வேலை அப்படின்னா வந்து 99% நீங்க இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடுறது வந்து. ஸோ அப்போ 1% அப்படின்னா வேல்யூ எடிஷன் நீங்களா பண்றது தான். அப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ரெகுலரா அதுக்கான டைம் கொடுத்து உங்களை படிக்க வச்சிரும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சா போதும், வேல்யூ எடிஷன் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா உங்களுடைய நிலைமை இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க நல்லா எழுதுவீங்க, மற்றவங்கள்ட்ட நீங்க அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வருஷம் மெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட்ல மிஸ் பண்றவங்களாம் அடுத்த வருஷம் வருவாங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க காம்படிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா மஸ்ட். இது பண்ணாம நான் ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் பார்த்துக்கலாம் நினைச்சீங்க அப்படின்னா பார்க்க தான் முடியும், ஆனா ஃபாஸ்ட் பண்றது அப்படின்றது மிக மிக கடினம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால பிஃபோர் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி மெயின்ஸ் கம்ப்ளீட் பண்றது அப்படின்றது நீங்க அடுத்த வருஷம் உங்களோட காம்படிட்டரை விட நீங்க அதிகமான மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது வந்து நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்றோம். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படின்னா தமிழ் சொசைட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பேப்பர் 1ல வந்து மாடர்ன் ஹிஸ்டரி, சோசியலிஜிஸ் அண்ட் எத்திக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேப்பர் 2ல நம்ம நேற்று பாலிட்டி பார்த்தோம், இன்னைக்கு வந்து சயின்ஸ் டெக்னாலஜி பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து நம்ம தமிழ் சொசைட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா பேப்பர் 2 ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதுக்கு அடுத்து ஜாகிரபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து போக போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், see you on tomorrow. ஸோ நாளைக்கு லைவ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.